ஹலோ, இப்போ நீ சொல்றது புரியல. நான் எதுக்கு ஒரு ரூமுக்கு வரணும்? நேத்து நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க எனக்கு ஏதோ ரச சாதம்லாம் கொண்டு வரேன். சாரி சித்து, தப்பா எடுத்துக்காத. நேத்து உன்கிட்ட சொன்னதை நான் மறந்துட்டேன். என்னது மறந்துட்டீங்களா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. இன்னும் 10 மினிட்ஸ்ல உன் முன்னாடி ரச சாதம் இருக்கும். நம்பலாம்ல? கன்ஃபார்மா நம்பலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. பத்து நிமிஷத்துல தென்றல் ரச சாதம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. எப்பா டேய், இன்னுமாடா அவ பேச்ச நம்பிக்கிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரி தான்டா, சாப்பிட்ட மாதிரி தான். வாடா. எங்கடா மச்சான், ஹேர்ல இருந்து கை எடுத்துரு. ஹேர் யூஸ் பண்ணிருக்கேன். ஹேர் ஃபால் ஆச்சுனா நீ தான் பொறுப்பு. சொல்லு தென்றல். மேக்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு, என்ன ஹெல்ப்? நான் நேத்து சித்து கிட்ட ரச சாதம் கொண்டு வரேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? ஆமா. என்னால போக முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சித்து நான் சாதம் கொண்டு வருவேன்னு காலையில இருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. நீ ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் அவன் கிட்ட கொடுத்துறியா ப்ளீஸ்? ஹே, ஒண்ணும் இல்ல, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு கொடுத்துறேன். தேங்க்யூ. பை. பேசிட்டியா? பேசிட்டேன். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி. சரி, வரேன். பாய் தென்றல். மாப்பிள்ளை இப்பெல்லாம் ரொம்ப வெளிப்படையா பழகுறாரு இல்லைங்க? ஆமா லட்சுமி, இப்ப அவரு ரொம்பவே மாறிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்றல். சரிடி தென்றல், நான் உனக்கு லஞ்ச் எடுத்து வைக்கிறேன், நீ ஆபீஸுக்கு கிளம்பு. பயங்கரமா பசிக்குது. தென்றல் வேற காணோமே. என்ன மாப்பிள்ள, என்னமோ இன்னும் 10 நிமிஷத்துல தென்றல் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவான்னு வீராப்பா சொன்ன. நீ சொல்லி அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் தென்றலையும் காணோம், நீ சொன்ன சாப்பாட்டையும் காணோம். என்ன எதுக்குடா முறைக்கிற? நான் தான் சொன்னேன்ல, பொண்ணுங்க பேச்செல்லாம் நம்பாதேன்னு. டேய், நீ வேணும்னா திரும்ப தென்றலுக்கு கால் பண்ணி பாரு. அவ உடனே சாரி சித்து, நான் மறந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வேகமா வந்துறேன்னு அப்ப சொன்ன வார்த்தை தாண்டா அச்சு பேசாம சொல்லுவா. வேணும்னா கால் பண்ணி பாரு. டேய், யோசிக்காதடா, அவளுக்கு கால் பண்ணு. நான் சொன்னதுதான் கண்டிப்பா சொல்லுவா. ஏன்னா எனக்கு பொண்ணுங்க சைக்காலஜி அத்துப்படி. கால் பண்ணு. உன் பேச்ச நம்பி நான் தென்றல சந்தேகப்பட பார்த்தேன் பாரு. வந்துட்டாங்க பாத்தியா? நீ சொன்னதை கேட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னு வையே, அவங்க என்ன எவ்வளவு சீப்பா நினைச்சிருப்பாங்க. லூசு லூசு. இதோ வந்துட்டேன் தென்றல். அதுக்கு ஏன்டா துப்பிட்டு போற? என்ன, யார தேடுறா இவன்? என்ன சோனமுத்தா போச்சா? என்ன மேகனா, நீ மட்டும் வந்திருக்க? ஏன், நீ வேற யார எதிர்பார்க்கற? வேற யார? எல்லாம் தென்றலத்தான். ஓ, தென்றல் தான் எனக்கு ரச சாதம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஏன், அவ எடுத்துட்டு வந்தாதான் சார் சாப்பிடுவீங்களோ? நானும் அதே ரச சாதம் தான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய்,
நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர? ஆ, ஏன் கேட்க மாட்ட? இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு பாவம்னு உனக்காக இதை நான் வாங்கிட்டு வந்த பாரு, என்ன அடிச்சுக்கணும். ஹலோ, தென்றல் கொஞ்சம் பிஸியா இருக்கா, அதான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். அதனாலதான் நான் ரச சாதம் வாங்கிட்டு வந்தேன். தா சாப்பிடு, வா வா. எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? டேய் தட்டு, சாப்பிடு, தட்டு எடுத்துட்டு வா. ஓ, அந்த தட்டா? கொண்டு வர தெளிவா சொல்லிருக்கலாம்ல. பைத்தியம். டேய் உட்காந்து சாப்பிடு. ஏய், வேடிக்கை பார்க்காம அந்த கவரை பிரி. ஏய், ஏன் நின்னுட்டு இருக்க? இந்தா உட்காந்து சாப்பிடு. எனக்குலாம் வேண்டாம். என்னது வேணாமா? டேய், இவ்வளவு நேரம் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. தெண்டல் வருவா, சாப்பாடு கொண்டு வருவான்னு கொய்யா பழத்துக்கு அலையிற அணில் மாதிரி காத்துக்கிட்டு இருந்தியாடா. இப்ப வேணான்னு சொல்ற? ஏன் தெண்டல் வரலைனா? அதான் தென்றல் வரல. ஏய், அவ வரலன்னா என்ன? நீ கேட்ட ரச சாதம் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன உனக்கு சாப்பிடுறதுக்கு? சாப்பிடு. எனக்குலாம் வேணாம், பசிக்கல. இவ்வளவு நேரம் உனக்கு பசிக்குதுன்னு சிரித்து சொன்னா, இப்போ திடீர்னு அந்த பசி எங்க போச்சு? அது எங்கேயோ போச்சு. என்னடா ஆச்சு உனக்கு? இப்ப இந்த சாப்பாடை தெண்டல் கொண்டு வந்து கொடுத்திருந்தா நீ சாப்பிட்டிருப்பல. டேய், அதான் வரல. சிது, சும்மா அடம் பிடிக்காத. இந்தா சாப்பிடு, வேணா நான் ஊட்டி விடுறேன். ஆக்காமே சாப்பிடுடா. ஏய், கொன்னுடுவேன். சொல்லு தென்றல். மேக்னா, என்னாச்சு? சித்து ரசசாதம் சாப்பிட்டானா? நான் எப்பயும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆனா சார் தான் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அடம் பிடிக்கிறானா? ஏன்? நீ வந்தாதான் சாப்பிடுவார் போல இருக்கு. என்ன உளற? நான் அங்க வர்றதுக்கும் அவன் சாப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னு நீ அவர்கிட்ட கேளு தென்றல். தென்றல் என்ன? ஹலோ தென்றல், என்னங்க நீங்க தானே எனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு மேகனாவை அனுப்பி வச்சீங்க? ஏன் இப்ப அதனால என்னாச்சு? இப்பதான் உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சுல்ல, சாப்பிடலாம்ல. நீங்க வந்திருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிட்டுருப்பேன்ல. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீங்க ஏன் வரல? இது பாரு சித்து, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் மேல அக்கறைப்பட்டு எனக்கு பதிலா மேக்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாம இரு. நீ அவளை கஷ்டப்படுத்துறதும் என்ன கஷ்டப்படுத்துறதும் ஒண்ணுதான். ஐயோ, என்னங்க நீங்க பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை எப்படிங்க நான் கஷ்டப்படுத்துவேன்? அப்போ நீ பேசாம சாப்பிடு. இல்லங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா. இது பாரு சித்து, நீ இப்ப சாப்பிடலன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ, எதுக்குங்க இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்னங்க, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா, சாப்பிடு. சரிங்க, சாப்பிடுறேன். சரி, சாப்பிடு. சாப்பிடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா சாப்பிடு. சரிங்க, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்? இப்பவே சாப்பிடுறேங்க. நான் அப்புறம் பண்றேன். ஹலோ ஹலோ, வச்சிட்டாங்களா? சரி, குடு.
இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. உன்னை சாப்பிட சொல்லி நான் எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், அப்ப நீ சாப்பிடல. மேகனா மெனக்கிட்டு வேலையெல்லாம் விட்டு உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவளும் கெஞ்சிக்கிட்டு இருந்தா, அப்பவும் நீ சாப்பிடல. ஆனா தென்றல் சும்மா ஒரு பேச்சுக்கு போன்ல சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னா, உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பார்த்து பொறுமையா சாப்பிடுறா, யாரும் புடிங்கிக்க மாட்டோம். மேக்னா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தென்றல் கிட்ட சொல்லிடாத. ஏன் இந்த விஷயத்தை தென்றல் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? வேண்டாம்னா விட்டுறேன். அதான்டா ஏன்? ஏய், தெரிஞ்சா தேவையில்லாம ஃபீல் பண்ணுவாங்க. எனக்காக தென்றல் ஃபீல் பண்றத நான் விரும்பல. போதுமா? நான் எப்பவும் தென்றலை சிரிக்க வைக்கலைனாலும் அவங்கள அள வைக்க கூடாது. அன்னைக்கு என்னன்னா தென்றல் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான், இப்போ என்னன்னா தென்றல் வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்றான். இவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியில்லையே. நீ ஆக்காட்டு, நான் ஊட்டி விடுறேன். இந்தா. இந்த கான்ட்ராக்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சதுக்கு நீ என்ன மோட்டிவேட் பண்ணதுதான் காரணம். என்னை என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லாம அன்னைக்கு முழுக்க ஒரு மாரல் சப்போர்ட்டா என் கூடவே இருந்து என்னோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தேன். இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும்தான் காரணம்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. தென்றல், ஆகாஷ் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் நீதான். உனக்கு இருக்குடி. இவங்க எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? பாட்டி. என்னம்மா, இந்நேரம் நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்ச? ஒரு ரிங்கிலேயே போன் அட்டன் பண்ணிட்ட? இல்ல பாட்டி, இன்னும் தூங்கல. ஏன்? இன்னைக்கு நடந்ததையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கியா? அந்த சந்தோஷத்துலதான் தூக்கம் வரலையா? பாட்டி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. என்னம்மா புரியலையா? எப்படி புரியும்? இப்பெல்லாம் நான் எது பேசினாலும் உனக்கு புரியாதுதான். உனக்கு புரியாதது மட்டும் இல்ல, என் பேரனுக்கும் எதுவுமே புரிய விடாம அவனையும் சேர்த்துல குழப்பி விட்டுருக்க. அந்த ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட ஆகாஷ் திரும்ப ரீக்ரியேட் பண்ணும்போது அன்னைக்கு நைட்டு முழுக்க அவன் கூட நீ மட்டும்தான் இருந்தியா? அவனுக்கு சப்போர்ட்டா அங்க நானும் தான் இருந்தேன். என்னமோ நீ அங்க இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட கரெக்டா ரெடி பண்ண முடிஞ்சதுன்னு அவன் உன்னை பாராட்டி தள்ளுறான். நீயும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம
அத சந்தோஷமா கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை தான் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண கதையும். அது புரியாம என் பேரந்தா உன்னை தேவைக்கு அதிகமா பாராட்டிக்கிட்டு இருக்கான்னா நீயும் அப்படியே பாராட்ட விட்டுட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. பாட்டி, அவர் என்ன பாராட்டினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ டீசென்ட்டா இந்த பாராட்டுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன்னு நீ மறுத்திருக்கணும். அப்பதானே நீ கரெக்டா நடந்துக்கிறேன்னு அர்த்தம். பொதுவா என் பேரன் எனக்கு முன்னாடி மட்டும் இல்ல, நான் இல்லாதப்ப கூட யாரையுமே இந்த அளவுக்கு அனாவசியமா புகழ மாட்டான். இந்த உலகத்திலேயே என் பேரன் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு என்னையும் வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம உன்ன அளவுக்கு அதிகமா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். அப்படி என்னமா நீ பெருசா பண்ணிட்ட? பாட்டி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ மேல போயிட்டு ஃபைல காணோன்னு அவனை எதுக்கு தனியா ரூமுக்கு வர சொன்ன? அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள என்ன நடந்தது? உன் நெத்தில இருந்த குங்குமம் எப்படி ஆகாஷ் சட்டையில ஒட்டுச்சு? இது எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் என்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்காம ஆகாஷ் உன்னை டிராப் பண்ணிட்டு வர்றேன்னு உன்னையும் உங்க அம்மாவையும் கார்ல கூட்டிக்கிட்டு கிளம்புறான். இதெல்லாம் ஏன் பேரனாவா செய்யறான்? நீதானே அவனை இப்படி குழப்பி விட்டுருக்க. இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டியம்மா. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பக்குவமா நடந்துக்கோமா. தென்றல். பாட்டி சொல்லுங்க. சரி, நான் வச்சிடுறேன். நல்லா தூங்கு. குட் நைட். நிம்மதியா நீ தூங்கிடுவ, விட மாட்டேன்.